அவுலியாக்கள் என்று சொல்லுகின்றார்களே, அவர்கள் அவுலியா என்பதனை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? இறை நேசர்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றான், நபிமார்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த துக்கம் இல்லை. அந்த வலிமார்கள் வரும்பொழுது நபிமார்கள் உள்ளடங்கிடுவாங்க. ஏன்னா எல்லா நபியும் இறை நேசர் தான். ஆனா இறை நேசர் எல்லாம் நபியாக இருக்க முடியாதுங்க. அப்ப இங்க இறைவன் சொல்லி தர்றது அல்லாஹ்வுடைய நேசர்கள் வலிமார்கள், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. அவங்க யாரு? அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள், முழுமையான ஈமானை பெற்றவர்களாக இருப்பார்கள். அதே போல தக்வா உள்ளவர்களாம் இருப்பார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா இங்க 2 அடையாளங்களை சொல்லி தர்றான். வலிமார்கள் என்றால் முழுமையான ஈமான், காமிலான ஈமான் இருக்கும். இன்னொன்னு இறையச்சம், தக்குவாவும் இருக்கும். இந்த 2ம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் வலிமார்கள். அல்லாஹு தஆலா இங்க இலக்கணம் வகுத்து காமிச்சிட்டான். அந்த வலிமார்களை இந்த உலகத்திலே நம்ம அடையாளம் காண முடியுமா? முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்க, மன் அவுலியா உல்லா, அல்லாஹ்வுடைய வலிமார்கள்னு சொல்றோமே இவங்க எல்லாம் யாருங்கிறார். நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, இதா ருஊ ذிக்ரல்லாஹ், யாரை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நினைவு உங்களுக்கு வருகிறதோ அவர்கள் தான் இறைவனுடைய நேசர்கள், வலிமார்கள் அப்படின்ட்டாங்க. இந்த ஹதீஸ் பஸாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நபரை பார்க்கிறோம், அவங்க பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய சிந்தனை நினைவு நமக்கு வந்தா அவர்கள் இறை நேசர். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? இறை நேசர்கள் யார், அவுலியாக்கள் யார் அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இருக்குது. இல்லன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா கண்டுபிடிக்க முடியும் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதே போல இறை நேசர்களை கண்டுபிடிக்கும்ங்கிறது நிறைய இருக்குது. இப்போ ஒரு ஜனாசா போகுது, சஹாபா பெருமக்கள்லாம் அந்த ஜனாசாவை புகழ்ந்து பேசுனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஜபத், கடமையாவிட்டதுன்னாங்க. அது பிறகு இன்னொரு ஜனாசா போகுது, அவங்க சஹாபா பெருமக்கள்லாம் குறையாக பேசுனாங்க, வஜபத், கடமையாவிட்டதுன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், முன்னாலும் கடமையானது நீங்க, இப்போதும் கடமையானது நீங்க, என்ன கடமையானது அப்படின்னாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன்னால போன ஜனாசாவை நீங்க புகழ்ந்தீங்க, நான் சொர்க்கம் கடமையானது அப்படின்னு. 2வது போன ஜனாசாவை நீங்க குறையாக பேசினீங்க, நரகம் கடமையானதுன்னு. ஏன்னு கேட்டா, அன்தும் ஷுஹதாஉல்லா ஃபில் அர்த், நீங்கள் இந்த மண்ணுலகில் அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள். இன்னொரு ரிவாயத்துல அல் மூமினூன் ஷுஹதாஉல்லா ஃபில் அர்த், மூமின்கள் அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூமின்கள்லாம் சேர்ந்து ஒரு புனிதரை இவர் வலியுல்லா என்று சொன்னால் அது வலியுல்லா தான். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களா மூமின்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. அதனால் நம்மனால இறை நேசர்களை கண்டுபிடிக்க முடியுங்கிறத இந்த ஹதீஸ் மூலம் தெரிந்து கொள்றோம். இன்னொன்னு, அல்லாஹு தஆலா ஒரு சட்டத்தை போடுறான் ஹதீஸே குதுசியில. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இந்த ஹதீஸே குதுசி புகாரிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்பி, யார் என்னுடைய நேசரை பகைத்துக் கொள்கிறார்களோ அவர்களோடு யுத்தம் செய்வதற்கு நான் பிரகடனம் செய்துட்டேன் அப்படிங்கிறான். இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஹதீஸ் என்ன வழக்குது? அல்லாஹ்வுடைய வலியோடு நேசரோடு நாம் பகைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி பகைத்துக்கிட்டா அல்லாஹ்வோடு சண்டை செய்வதற்கு சமம் அப்படின்னு தெரியுது. அல்லாஹ்வோடு சண்டை போட முடியுமா? அப்படி போட்டாதான் அதுல வெற்றி பெற முடியுமா? ஒரு காலம் முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய நேசரை நீ பகைத்துக் கொள்ளாத அப்படின்னு தான் அல்லாஹ் தங்க சொல்லி காட்டுறான். சரி, அல்லாஹ்வுடைய நேசரை நாம் பகைத்துக் கொள்ள கூடாது அல்லாஹ் சட்டம் போட்டாலே அல்லாஹ்வுடைய நேசர் யாருன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியும்னு தானங்க அர்த்தம். அல்லாஹ்வுடைய வலியுல்லா நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கிறோங்க. அல்லாஹ் எப்படி சட்டம் போடுவான்? ஏன் நேசரை நீங்க பாய்க்காதீங்கன்னு. அப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் அல்லாஹ் அந்த சட்டத்தை போடுறான். நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கிறோங்க. யார் வலியுல்லா யார் வலியுல்லா இல்ல, இதை அவங்க தெரியாதுன்னு வச்சுக்கிறோங்க. அப்ப இந்த சட்டம் போட்டதுல அர்த்தம் இருக்காது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, ஒரு ஆத்மாவுக்கு என்ன முடியுமோ அந்த சட்டத்தை தான் நான் போடுவேங்கிறான். ஏன் நேசரை பகைத்துக் கொள்ளாதீங்கன்னு சொல்றான். அப்ப நம்மனால நேசரை அறிந்து கொள்ள முடியுங்கிறனாலதான் இந்த சட்டத்தை போடுறான். அறிந்து கொள்ள முடியான்னு வச்சுக்கிறோங்க, நம்மனால முடியாத ஒரு சட்டத்தை அல்லாஹ் நமக்கு போடுறான்னு வந்துடும். அது அந்த வசனத்துக்கே மாற்றமாயிரும். அதனாலதான் இறை நேசர் கண்டுபிடிக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க தக்வாங்கிறது இங்க இருக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அத்தக்வா ஹா ஹுனா ஹா ஹுனா,
தக்வா என்பது இங்கே தான் இருக்கிறது உள்ளத்தில காமிச்சாங்க. நீங்க எப்படி உள்ளத்தில் இருக்கலாம் கண்டுபிடிப்பீங்க? அப்ப வலியுல்லாவை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதே கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு சொன்னாங்க, லா துசாஹிபு இல்லா முஃமினன், ஒரு இறை நம்பிக்கையாளரோடு தான் நீ நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும். வலா யவுகுல் துஆமக இல்லா தகியுன், நீங்க தக்வா உள்ளவங்களுக்கு நீங்க உணவு கொடுங்க, சாப்பாடு கொடுங்கன்னாங்க. இந்த ஹதீஸ் அபூதால பதிவு செய்யப்பட்டிருக்கு, திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தக்வா உள்ளவங்களுக்கு நீங்க உணவு கொடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலே தக்வா உள்ளவர் யாரு நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்கிறனால தானே சொன்னாங்க. இல்லாட்டா எப்படி சொல்லியிருப்பாங்க இத? அதனால நம்மால் நல்லோர் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும். நிறைய பார்க்கலாங்க, நம்மளால நல்லவங்களை தெரிந்து கொள்ள முடியுங்கிறத. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூனு மஅஸ்ஸாதிகீன், இறை நம்பிக்கையாளர்களே நீங்க அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்க, உண்மையாளர்களோடு இருங்க. ஒரு ஆள் உண்மையாளரா இருக்கிறாரா இல்லையா அப்படிங்க நமக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உண்மையாளரோடு இருங்கன்னு சொன்னதுல அர்த்தம் இல்லாம போயிருமே. அப்ப உண்மையாளர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுங்கிறனாலதான் அல்லாஹ் அந்த சட்டத்தை போடுறான், உண்மையாளர்களோடு இருங்க அப்படின்னு சொல்லி. இப்படி நிறைய நம்ம சொல்லலாம். நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ற விஷயத்துல இந்த உலகத்துல 4 காரணங்களுக்காக ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொள்வாங்க. அது என்ன? மாலிஹா, அந்த பெண்மணி செல்வம் உள்ளவள் என்பதற்காக, வலி ஹசபிஹா, அந்த பெண்மணி உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவள் என்பதற்காக, வலி ஜமாலிஹா, அந்த பெண்மணி அழகு நிறைந்தவள் என்பதற்காக, கடைசியில் சொன்னாங்க வலி தீனிஹா, அந்த பெண்மணி மார்க்கப்பட்டுள்ளவள் என்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொன்னாங்க, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டு உனது வாழ்க்கையிலே நீ வெற்றி அடைந்து கொள் அப்படின்னாங்க. இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. யாரு மார்க்கம் உள்ளபடி கரெக்டா நடக்கிறாங்க, நடக்கல, சாலிஹான பெண்மணி யாரு அப்படின்னு நம்மளால எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? இதெல்லாம் உள்ளம் சம்பந்தப்பட்டதுங்கன்னு சொன்னா, அப்ப நல்ல பெண்மணியை திருமணம் செய்வது எப்படி ஸல்லல்லாஹு சொல்லியிருப்பாங்க? அப்ப நல்லோர்கள் யார் அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்கிறதா இதுவெல்லாம் அறிவிக்கிறது. அந்த வகையிலே அவுலியாக்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் சொன்னது பிரகாரம் பூரணமான ஈமானும் தக்குவாவும் இறைச்சும் உள்ளவர்கள். அது மட்டும் இல்ல, யாரை பார்த்தால் அல்லாஹ்வின் நினைவு வருகிறதோ அவர்கள் வலியுல்லா என்று ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. இதுவெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை பறைசாற்றுகிறது.